The nation wants to know where he is tonight. The nation wants to know where the Union Minister of State for Environment is tonight. The nation wants to know where the Delhi Chief Minister is tonight. Nation wants to know. எதை பத்தி ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பாஜக அரசாங்கத்துக்கும் எதிராகவும் கத்தியிருக்காரு அர்னாப் கோஸ்வாமி. அதை தான் ஏன் அப்படின்னு தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. நமக்கும் அதே கேள்வி தான் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோவில் பேசின ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இங்கே கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது. காரணம், ஒரு சென்சிட்டிவான விஷயம் வட இந்தியாவில் போய்கிட்டு இருக்கு. ஆரவள்ளி மலைத்தொடர்கள், இதை நம்ம தீரன் அத்தியாயம் 1 அப்படிங்கிற அந்த படத்தில் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே ஒரு கிரைம் கேங்ஸ் கொலையை பண்ணிட்டு அங்கே போய் பதுங்கியிருப்பாங்க. அந்த ஆரவள்ளி மலைத்தொடர்களில் அவங்க பதுங்கியிருக்காங்க. அதை தேடி போலீஸ்லாம் போவாங்கன்றதான் கதை. ஸோ அந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது வடக்கில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. காரணம், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் இந்த 4 மாநிலங்களையும் தழுவி இருக்கு இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள். டெல்லிக்குள்ளேயோ ஹரியானாக்குள்ளேயோ இல்லை உத்தரப்பிரதேசத்துக்குள்ளேயோ தார் பாலைவனத்திலிருந்து அந்த டெசர்ட் ஸ்டார்ம் சொல்லுவாங்க இல்லையா, மணல் புயல், அதெல்லாம் வராம தடுக்கிறது இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள் தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, டெல்லி, ஹரியானா மாநிலங்கள்ல ஒரு சில பகுதிகளில் அந்த கிரவுண்ட் வாட்டரை தக்க வைக்கிறதுல இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள் பத்தி சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான் அங்க ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கு. ஒரு வழக்குல மத்திய அரசினுடைய தரப்பு வாதத்தை நீதிமன்றம் கேட்கிறாங்க. அப்போ மத்திய அரசு ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஆரவள்ளி மலைத்தொடர்கள்ல 100 மீட்டருக்கு அதிகமாக எந்த மலைகள் எல்லாம் இருக்கோ, எந்த உச்சி எல்லாம் இருக்கோ, அது மட்டும் தான் மலைகளாக கன்சிடர் பண்ணப்படும். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் மலைகள் அல்ல அப்படின்னு சொல்லி மாற்றி அறிவிக்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே ஆரவள்ளி மலைத்தொடர்களில் 25% ராஜஸ்தானில் அழிச்சிட்டாங்க மைனிங் மூலமாக. சுரங்கம் அமைச்சு கல் எடுத்து கிரானைட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது 100 மீட்டருக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் மலை அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 90% ஆரவள்ளி மலைத்தொடர்கள் இதில் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே தனியாரினுடைய லாபத்துக்காக சுரங்கமாக மாற்றப்படும் அப்படிங்கிற அச்சுறுத்தல் இருக்குது. அப்படி மாறுச்சுன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. அதை கண்டிச்சு தான் அர்னாப் கோஸ்வாமி இவ்வளவு சத்தமாக பேசிட்டு இருக்காரு பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக. சரி, அர்னாப் கோஸ்வாமி இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரா? கடந்த 1 மாதங்கள்ல அவர் என்னெல்லாம் பேசினாரு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இண்டிகோ விமானம் அது தொடர்பான பிரச்சனையில் மத்திய அரசு கேள்வி கேட்கிறாரு. டெல்லியினுடைய பொல்யூஷன் லெவல் அதிகமாச்சு, அதை பற்றியும் மத்திய அரசு கேட்கிறாரு. ஆரவள்ளி மலைத்தொடர்கள் பற்றி கேட்டிருக்காரு. எஸ்ஐஆர் விவகாரத்தில் அமித்ஷா கொடுத்த பதில் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி கடந்த 1 மாதத்தில் மட்டும் அர்னாப் கோஸ்வாமியினுடைய அந்த போக்கு அப்படிங்கிறது நேர் எதிராக மாறி இருக்கு. இந்தியாவினுடைய பிரைம் டைம் நியூஸ் ஆங்கர்னு சொல்லிக்கிற அர்னாப் கோஸ்வாமி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ என்ன பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஆனா அவர் இதையெல்லாம் ஏன் பண்றாரு, இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வி நம்மளை ஒரு நபர்கிட்ட கொண்டு போய் விடுது. அவர் தான் இந்தியாவினுடைய கோடி மீடியாக்கள்னு ஜேர்னலிஸ்ட் ரவீஷ்குமார் எந்தெந்த சேனல் எல்லாம் சொல்றாரோ அந்த சேனல்ஸை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு மோடியினுடைய இமேஜை வளர்க்கறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஒரு நபர். இந்தியாவினுடைய அதிகார மையங்கள்ல டாப்ல இருக்கிறது பிரதமர் மோடி, அதுக்கு அடுத்த இடத்துல அமித்ஷா, 3வதாக பிரதமர் மோடியினுடைய நிழலாக இருக்கிறவர் தான் நான் சொல்ற அந்த நபர். யார் அந்த நபர், அவருக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படிங்கிற முக்கியமான பிரைம் டிபேட்டாக இன்னைக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோலையும் பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன். இன்னைக்கு மத்திய அரசு பாஜக அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யாருடைய முகம் ஞாபகத்துக்கு வரும்? பிரதமர் மோடியினுடைய முகமாக தான் இருக்கும். இப்படிதான் பிரதமர் மோடிக்கு ஒரு இமேஜ் உருவாகி இருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாக்கப்பட்ட இமேஜ் எதிர்கட்சிக்கு பிடிக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக பாஜகவினுடைய தாய்க்கழகமாக இருக்கிற RSSக்கு பிடிக்கல. காரணம், RSS கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு இயக்கம். நாங்கள் கிரவுண்ட் லெவலில் எங்களுடைய கொள்கையெல்லாம் ஒர்க் பண்ணி பாஜகவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணால், பாஜக அப்படிங்கிறதுக்கான முகமாக மோடி மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு அவரை மட்டுமே ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான் RSSக்கு இருக்கிற பிரச்சனை. இது RSSனுடைய தலைவர்கள் பலருடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக அப்பப்போ வெளியே தெரிஞ்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த இமேஜ் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 2014க்கு பிறகா? இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த இமேஜ் திட்டமிட்டு உருவாக்க தொடங்கப்பட்டுச்சு. அதை தொடங்கினதுல 2 பேருக்கு முக்கியமான பங்கு இருக்கு. ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர், எல்லாருக்குமே தெரியும், ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் 2014 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி
பாஜகவுக்கு வேலை பார்க்குறாரு. குறிப்பா பிரதமர் மோடியினுடைய இமேஜை இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் அப்படின்னு கொண்டு போறதுல முக்கியமான பங்காற்றினவர். குஜராத்ல ஒரு பெரிய சக்சஸ் பண்ணியிருக்காரு. குஜராத் மாடல்னு ஒண்ணு இருக்கு. அதை இந்தியாவுக்கே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க பிரதமராக மோடியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கேம்பெயின் எல்லாம் மேற்கொண்டாங்க. அதுல பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இன்னொரு நபரை நிச்சயமாக நீங்க பார்த்திருக்கவே முடியாது. எந்த ஒரு வீடியோவிலயோ எந்த ஒரு இமேஜ்லயோ கூட. அவர்தான் ஹிரேன் ஜோஷி. நான் சொன்ன அந்த நபரும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற அந்த நபரும் இந்த ஹிரேன் ஜோஷி தான். யார் இந்த ஹிரேன் ஜோஷி? ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர். அவர் 2008ல குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மோடி ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிச் ஏற்படுது. அதனால அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப முடியாம போகுது. அந்த நேரத்துல அந்த ஸ்பாட்ல இருந்த ஹிரேன் ஜோஷி அந்த பிரச்சனையை சரி பண்ணி அந்த நிகழ்ச்சி தொடர்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்போ மோடிக்கு ஹிரேன் ஜோஷியினுடைய அந்த ஒர்க் மேல மிகப்பெரிய நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. அது அவரை அப்படியே குஜராத்தினுடைய சிஎம் அலுவலகத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாரு ஜேர்னலிஸ்ட் ராஜ்தீப் சர்தேசாய் தன்னுடைய புக்ல. அங்க அவர் கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோசியல் மீடியா யுகத்துல மோடியினுடைய இமேஜை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறது தான். அங்க தொடங்குது மோடியோட ஹிரேன் ஜோஷிக்கு இருக்கிற அசோசியேஷன். அதுக்கப்புறம் 2014ல மத்தியில பாஜக ஆட்சி அமைக்கிறாங்க. பிரதமராக மோடி ஆகுறாரு. பிரதமர் மோடியோட சேர்ந்து ஹிரேன் ஜோஷியும் பிரதமர் அலுவலகத்துக்கு குஜராத்ல இருந்து வராரு. பிரதமர் அலுவலகத்தில் அவருக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி அப்படிங்கிற ரேங்க் கொடுத்து பிரதமர் மோடியினுடைய மீடியா மற்றும் கம்யூனிகேஷன்ஸை பார்த்துக்கிறத அவருடைய பொறுப்பாக கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடிக்கு என்ன மாதிரியான இமேஜ் உருவாகி இருக்கோ அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் ஜோஷின்னு சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர். தி வயர் செய்தி நிறுவனம் இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டாக பேர் சொல்ல விரும்பாத சீனியர் ஜேர்னலிஸ்ட் கிட்ட, குறிப்பா ஜோஷியோட தொடர்புல இருந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. அதுல நிறைய தகவல்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்தியாவினுடைய நியூஸ் சேனல்ஸ்ல பிரைம் டைம் டிபேட்டை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் ஹிரேன் ஜோஷியினுடைய முக்கியமான வேலைன்னு சொல்றாங்க. இந்த பிரைம் டைம் டிபேட்ஸ் அப்படிங்கிறது கடந்த யூபிஏ ஆட்சி காலத்துல மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது தான் பெரிய அளவில் ரீச் பெறுது. அவங்களுடைய ஆட்சி பறிபோகிறதுக்கும் இந்த மாதிரியான பிரைம் டைம் டிபேட்ஸ் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுல தான் அர்னாப் கோஸ்வாமி போன்ற ஆங்கர் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரைம் டைம் டிபேட்ஸ் அப்படிங்கிறது 2014க்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வளருது. நிறைய சேனல்ஸ் உருவாகுது. எல்லாத்துலேயுமே பிரைம் டைம் டிபேட்ஸ் நடத்தப்படுது. ஹிரேன் ஜோஷி பிரதமர் அலுவலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர் செஞ்ச முதல் வேலையே பல நேஷனல் டெலிவிஷன்ஸினுடைய எடிட்டர்ஸ் கிட்ட பேசி அவங்கள தன்னுடைய வழிக்கு கொண்டு வர வச்சது தான் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் பிரைம் டைம் டிபேட்ஸ் ஆகட்டும், ஒரு செய்தி எந்த ஆங்கிளில் ஒளிபரப்பப்படணும் அப்படிங்கிறதாகட்டும், எல்லாத்தையுமே பிரதமர் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு நபர் ஹிரேன் ஜோஷி மட்டுமே முடிவு பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொல்றது தான் இந்த கோடி மீடியாக்கள் எல்லாம் பின்பற்றுறாங்கன்னு சொல்றாங்க இந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம். அந்த ஆர்டிக்கல்ல ஒரு சில உதாரணங்களையும் அந்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. குறிப்பா கோவிட் காலகட்டத்தில் தி தப்லிகி ஜமாத் அப்படிங்கிற ஒரு ஜமாத்ல வழிபாடு நடந்துச்சு, அதனாலதான் கொரோனா பரவுச்சு, அது திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பரப்பப்பட்டுச்சு. அது ஒரு திட்டமிட்ட நெரேட்டிவ் அப்படின்னு இப்ப அவங்க சொல்றாங்க. காரணம், அந்த டயத்துல கோவிட சரியாக மத்திய அரசால கையாள முடியல, உயிரிழப்புகள் அதிகமாச்சு. பிபிசி போன்ற சர்வதேச ஊடகங்கள்லாம் அதை கவர் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது அது எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற இடத்துல ஜோஷி போட்ட பிளான் தான் அந்த தப்லிகி ஜமாத் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு டிவி சேனல்ல என்ன பேசணும், எதை டாபிக் எடுக்கணும், எதை பெரிய நியூஸா பேசணும், எதை பிரைம் டைம் டிபேட்ல எடுக்கணும், அப்படி பிரைம் டைம் டிபேட்ல மத்திய அரசுக்கோ இல்ல மோடியோ விமர்சிக்கிற வகையிலான ஒரு டாபிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதுல எந்த மாதிரியான பேனலிஸ்ட் உட்காரணும், அவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக பேசணும், என்ன லைன்ல பேசணும், என்ன மாதிரியான வார்த்தைகளை ஆங்கர்ஸ் பயன்படுத்தணும் உட்பட ஜோஷி உட்காந்து எழுதி அனுப்புறதுதான் சொல்றாங்க. சில நேரம் இந்த நேஷனல் டிவி ஆங்கர்ஸ் எல்லாம் பேசுறத பார்த்தா ரொம்ப அபத்தமாக இருக்கும். எப்படி இப்படிலாம் உங்களால பேச முடியுது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நிறைய முறை எழுந்திருக்கும். அப்படி அவங்க பேசல, அவங்கள பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தி வயர் ஆர்டிகல்ல பல்வேறு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இந்த ஜோஷியை பத்தி சொன்ன விஷயமாக இருக்கு. சரி, பிரைம் டைம் டிபேட்ஸ், நியூஸ் சேனல்ஸ், ஆங்கர்ஸ் இவங்க மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியா கம்பெனிஸையுமே ஜோஷி பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு, கண்ட்ரோல் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. குறிப்பா 2020ல ஷிவ்நாத் தக்ருல் அப்படிங்கிற ஒருத்தர் ஃபேஸ்புக்னுடைய பாலிசி ஹெட்டாக இந்தியாவில் நியமிக்கப்படுறார். அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி பிரதமர் அலுவலகத்துக்கும் பாஜகவுக்கும் இன்னும் அவங்க சார்ந்த நிறுவனங்களுக்கும் டிஜிட்டல் டூல்ஸை உருவாக்கி கொடுத்த ஒரு நிறுவனத்துல முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு நபர்னு சொல்லப்படுது. அவர் ஃபேஸ்புக்கினுடைய அந்த முக்கியமான பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு ஜோஷியோட சேர்ந்து பல்வேறு விஷயங்கள் மாற்றப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா ஃபேஸ்புக்ல வர போஸ்டுகள்ல எதெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கோ அதெல்லாம் அனுமதிக்கிறது, பாஜகவை பிரதமர் மோடியை விமர்சிச்சு வைரலாகிற போஸ்டுகளை முடக்கிறது அப்படின்னு ஃபேஸ்புக் நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஊடகங்கள் வெளியிடுற ஆர்டிக்கலை நிறைய ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் பத்தி நாங்க உட்பட பல்வேறு ஊடக நிறுவனங்கள் ஃபேஸ்புக்கினுடைய மீட்டிங்லயே முறையிட்டு இருக்கோம்.
ஆனால் அதுக்கான சரியான பதில்களை ஃபேஸ்புக் கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி போலியான ஃபேக் நியூஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுலையும் பாரபட்சம் இருக்கும். குறிப்பாக பாஜகவை பற்றி ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக அது ஃபேக்ட் செக் பண்ணி இது ஃபேக் அப்படின்னு சொல்லி பரப்புவாங்க. ஆனால் எதிர்க்கட்சியை பற்றியோ எதிர்க்கட்சி தலைவர்கள் பற்றியோ ஏதாவது ஒரு போலி நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பெருசாக ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்க. இப்படி இந்த பாரபட்சம் எல்லாம் இந்த 2020க்கு பிறகு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகளுமே வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்கை தொடர்ந்து ட்விட்டர்லையும் பிரதமர் மோடியினுடைய இமேஜை வளர்க்குறத மிகப்பெரிய டாஸ்காக எடுத்துக்கிட்டாரு ஜோஷி. பிஜேபிக்கு ஆதரவான போஸ்ட்டை ஒரே டெக்ஸ்ட்ல எந்தவித சேஞ்சஸுமே இல்லாமல் நிறைய ஜேர்னலிஸ்ட், நிறைய சினிமா பர்சன்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன், மீடியா பர்சன்ஸ், டெலிவிஷன் பர்சன்ஸ்னு எல்லாருமே ஒரே மாதிரி கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறதை பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு. அதுக்கு எல்லாமே காரணமான ஒரு நபர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஷின்னு தான் சொல்றாங்க. அவருடைய மீடியா டீம் தான் பிரதமர் மோடியுடைய இமேஜை வளர்க்குற மாதிரி என்ன மாதிரி டெக்ஸ்ட் வரணும், என்ன ஆங்கிள் வரணும், ஒரு விஷயத்தை எப்படி திசை திருப்பணும் அப்படிங்கிற அளவுக்கு உட்காந்து மைக்ரோ லெவல் மேனேஜ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இது பிரதமர் மோடிக்கான வேலையாக மட்டும் நிக்கல. பிஜேபியினுடைய ஐடி செல்லையும் ஜோஷியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மிகப்பெரியதாக இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா பிஜேபியினுடைய டெல்லியில இருக்கிற ஒரு ஐடி விங்ல என்ன சொல்றாங்களோ அது கடைக்கோடியில கன்னியாகுமரியில் இருக்கிற ஐடி விங் வரைக்கும் போய் சேரும். அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குனது, மேல என்ன நரேட்டிவ் செட் பண்ணணும், அது எப்படி கீழே கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த பேட்டர்னை உருவாக்குனது, இது எல்லாத்துலயுமே ஜோஷிக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்தியாவில் நேர்மையான ஜேர்னலிஸ்டே இல்லையோ அப்படின்னு எங்களுக்கு தோணுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. நிறைய நேர்மையான ஜேர்னலிஸ்ட், அரசாங்கத்தை எதிர்த்து அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்குற ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய குரல்கள் எல்லாம் இங்கே ஒடுக்கப்படுது. என்டிடிவினுடைய ஜேர்னலிஸ்டாக இருந்தவர் ரவீஷ்குமார், அவருக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. பாஜக அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, எல்லாரும் நோக்கியும் கேள்வி எழுப்பியவர். அவரை அந்த இடத்துல பணியில நீடிக்க முடியாம போச்சு. இப்படி இன்னைக்கு பிரபலமான நேஷனல் மீடியான்னு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதுல இருந்து நிறைய சீனியர் நேர்மையான ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வேலை பார்க்க விடாம அந்த நிர்வாகத்தால வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஒரே காரணம், அவங்க பிரதமர் மோடிக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் விமர்சித்து பேசினது தான். அந்த அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுத்ததுல முக்கியமான பங்கு இருக்கிறது ஜோஷிக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஜோஷி சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். பிரதமர் மோடியினுடைய அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பிரதமர் மோடியே உங்களுக்கு வந்து இன்டர்வியூலாம் கொடுப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, பிரதமர் மோடியினுடைய இன்டர்வியூஸ்ல ஃபுல்லா அவரை புகழ்ந்து புகழ்ந்து கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருக்கும். நாட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை பத்தி கூட அதுல கேள்வி கேட்கிற மாதிரி எந்த இன்டர்வியூலுமே இருக்காது. இது எல்லாமே ஸ்கிரிப்டடாக இப்படிதான் போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட நடக்கிற விஷயங்கள் தான். அந்த பிளானை ஸ்கெட்சை போட்டு தரவர் தான் ஜோஷின்னு சொல்றாங்க. அப்படி ஜோஷியினுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த ஒரு முக்கியமான பெண் ஆங்கருக்கு, அவருடைய கணவருக்கு அரசாங்கத்துல முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலும் அந்த ஆர்டிகல்ல சொல்லப்படுது. அவருடைய பேச்சை கேட்கலன்னா ஒண்ணு உங்களுடைய பணி காலியாயிரும், அப்படி இல்லாட்டி உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையாக பதிவு பண்றாங்க. தினமும் காலையில பிரதமர் மோடிக்கு பிரீஃபிங் பண்றது ஜோஷியினுடைய வேலைன்னு சொல்றாங்க. சோஷியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் என்ன பேசுறாங்க, நம்ம கட்சி தொண்டர்களே என்ன பேசியிருக்காங்க, நம்ம என்ன மாதிரி நடந்துக்கணும், நம்ம எப்படி நம்ம இமேஜை மாற்றணும், நீங்க எங்க இருந்து போஸ்ட் கொடுக்கணும், எப்படி போஸ்ட் கொடுக்கணும், யாரோட சிரிச்சு பேசணும், இப்படிங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அதை பெர்ஃபெக்டா மைக்ரோ அளவுல எக்ஸிக்யூட் பண்றது தான் ஜோஷியினுடைய முக்கியமான வேலை. ஒரு பக்கம் பிரதமர் மோடியோட இவ்வளவு தூரம் நெருக்கமாக வேலை பார்க்கிறாரு, இன்னொரு பக்கம் தன்னை வெளியே காட்டிக்கணும், தனக்கு பிரபலம் தேடிக்கணும், தன்னுடைய முகத்தை காட்டணும் அப்படிங்கிற எந்த ஆர்வமும் இல்லாத ஒரு நபர் தான் ஜோஷி. அதனாலேயே அவர் ஒரு விசுவாசி அப்படிங்கிற பிம்பமும் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் சேர்ந்து தான் பிரதமர் அலுவலகத்துல இவரை விட பெரிய அதிகாரிகள் இருந்தாலும் பவர்ஃபுல்லான அதிகாரியாக ஜோஷி அந்த இடத்துல இருந்தாரு. அதனால தான் பிரதமர் மோடி, அமித்ஷா இதன் பிறகு 3வது அதிகார மையமாக பிரதமர் மோடியினுடைய நிழலாக இருப்பவர் ஜோஷி அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் ராஜ்தீப் சர்தேசாய் தன்னுடைய புக்ல குறிப்பிடுறாரு. சரி, ஏன் ஹிரேன் ஜோஷியை பத்தி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த விஷயத்துக்கு வர. ஹிரேன் ஜோஷி இப்போ அந்த பிரதமர் அலுவலகத்துல பணியில இருக்காரா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. அதுதான் சமூக ஊடகங்கள்ல இன்னைக்கு மிகப்பெரிய விவாதமாகவும் மாறி இருக்கு. கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள் தான் இந்த விவாதம் எழுகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாச்சு. குறிப்பா 2 பேருடைய ராஜினாமா. ஒருத்தர் ஹிதேஷ் ஜெயின், இவர் தேசிய லா கமிஷன்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியேறிட்டாரு. இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜோஷியினுடைய நண்பர், அவரோட க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தவர். அவர் ஏன் வெளியேறினாரு அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. 2வது விஷயம், நவ்னீத் சேகல், இவர் தான் பிரசார் பாரதியினுடைய சேர்பர்சனாக இருந்தார். பிரசார் பாரதி அப்படிங்கிறது ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் இந்த சேனல்களை எல்லாம் நடத்துகிற ஒரு நிறுவனம். அந்த அரசு நிறுவனத்தினுடைய போர்டு மெம்பராக சேர்பர்சனாக இருந்தவர் தான் நவனீத்.
அவரும் திடீர்னு பதவி விலகிட்டு போறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு தேடும்போது, சுதீர் சௌத்ரி அப்படிங்கிற ஆஜ் தக் நிறுவனத்தினுடைய எடிட்டர் லெவல்ல இருந்த ஒரு ஆங்கர். இவரும் மோடி அரசாங்கத்துக்கு ரொம்ப ஆதரவா பேசியிருந்தவர், வெறுப்பு பேச்சுக்களை பேசினவர் அப்படின்னு இவர் மேலேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகள், இவர் மேலேயும் கேஸும் கூட இருக்கு. அப்படிப்பட்டவர் தூர்தர்ஷனுடைய எடிட்டர் இன் சீஃபாக ஆக்கப்பட்டார். அவரை ஆக்கியது நவநீத் சேகல் தான். நவநீத் சேகலும் ஜோஷியினுடைய பேச்சை கேட்டு தான் இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஜோஷியோட நெருக்கமாக இருந்த ஹிதேஷ் ஜெயின், அடுத்ததாக நவநீத் சேகல், இவங்க 2 பேருமே ராஜினாமா பண்றாங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கான காரணமும் இப்போ வரைக்கும் வெளிப்படையாக சொல்லப்படலை. எப்படி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர்னு ஒரு நாள்ல தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் ஒரு பேச்சு கூட பேசாம இருக்காரோ, அதே மாதிரி மர்மமாக தான் இவங்க 2 பேருடைய ரெசிக்னேஷனும் இருக்கு. இன்னொரு புறம் மகாதேவ் பெட்டிங் ஆப் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை. மகாதேவ் அப்படிங்கிற அந்த ஆப் மூலமாக இல்லீகல் கேம்பிளிங் நடந்திருக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு. அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அந்த ஆப் தொடர்பான விஷயத்துல ஜோஷிக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியே பரவுச்சு. அந்த தகவல் பரவனால கூட ஜோஷியினுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்படுது. இன்னொரு தரப்புல இருந்து வர தகவல் என்னன்னா, 2024 தேர்தலுக்கு பிறகே பிரதமர் மோடியினுடைய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கிருச்சு. அதை ஜோஷி சரியா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி பிரதமர் அலுவலகத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு போர் சூழல் உருவாச்சு. அதை நிறுத்தி நான் தான் சமாதானம் பேசி வச்சிருக்கேன், இந்தியா நான் சொன்னதை கேட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வெளிப்படையாக பேச, உலகமே பிரதமர் மோடியினுடைய பேச்சை கேட்குது, அவர் ஒரு விஸ்வகுரு அப்படின்னு இவங்க உருவாக்கி வச்ச அந்த இமேஜுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுது. அதை ஜோஷி சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு பிரதமர் மோடிக்கு ஒரு அதிருப்தி இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான அதிருப்திகள் இருக்கும்போது பிரதமர் அலுவலகத்துல இன்னொரு நபரோட ஹிரேன் ஜோஷிக்கு இருந்த ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸுமே அவரை ஓரங்கட்டுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்றாங்க. அவர் யாருன்னு கேட்டா பிரதீக் ஜோஷி அப்படிங்கிற அதிகாரி தான். இவர் வேற யாரும் கிடையாது, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய மருமகன். எல்லா அலுவலகத்திலும் இருக்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான் ஜோஷியை ஓரங்கட்ட காரணமாக அமைஞ்சதுன்னு இன்னொரு தரப்பு தகவல் சொல்லுது. இப்போ நான் சொன்னதெல்லாம் தனித்தனியான விஷயங்கள், வெவ்வேறு நாட்களில் நடந்தது தான். ஆனால் இதையெல்லாம் நம்ம சீக்வன்ஸாக வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புலப்படுது. ஒரு கேள்வி முக்கியமாக எழுகுது. அதுதான், ஹிரேன் ஜோஷி இன்னும் பிரதமர் அலுவலகத்தில் அவர் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் இருக்காரா அல்லது நீக்கப்பட்டு விட்டாரா அப்படிங்கிறது தான். அதுக்கு பேஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிரேன் ஜோஷியினுடைய அதிகாரம் குறைக்கப்பட்டுருச்சு, அவர் மேலே இருக்கிற அதிருப்தி எல்லாம் அவருடைய ஆதரவாளர்களாக அரசாங்கத்தினுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்க மேலேயும் திரும்புது. அதனால தான் ஒருத்தராக ராஜினாமா பண்ணுறாங்க, இல்லாட்டி ராஜினாமா செய்ய அழுத்தம் கொடுக்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க. ஹிரேன் ஜோஷி அந்த பதவியில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவரும் பிரதமர் அலுவலகம் தான் தெளிவுபடுத்தணும். ஆனால் இப்போதைக்கு பிரதமர் அலுவலகத்தினுடைய அந்த வெப்சைட்டில் இன்னும் ஹிரேன் ஜோஷியினுடைய பேர் இருக்கு. இன்னொரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, ஹிரேன் ஜோஷியை ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்பிட்டாங்க, ஆனால் இந்த சர்ச்சைகள்லாம் வெடிச்சதுனால திரும்பவும் அவரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் ஒரு டம்மியா உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் சில ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி, அர்னாப் கோஸ்வாமி ஏன் மோடிக்கு எதிராக திடீர்னு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு 2 பதில் இருக்கு. ஒன்று, ஜோஷியினுடைய கண்ட்ரோலில் இவ்வளவு நாள் இருந்த நியூஸ் மீடியாக்கள் எல்லாம் இப்போ ஜோஷி வெளியே போயிட்டதுனால அந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க, அதனால திடீர்னு ஜேர்னலிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மோடிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்க வாதம் வைக்கப்படுது. இன்னொரு பக்கம், வெளியே போன ஜோஷி தன்னுடைய அதிகாரத்தை திரும்பவும் மீட்கிறதுக்காக இந்த மாதிரி தன்னுடைய கண்ட்ரோல்ல இருந்த நியூஸ் ஆங்கர்ஸின் மூலமாக மோடி அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து திரும்பவும் தன்னுடைய பதவியை வாங்கறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கவாதமாக வைக்கப்படுது. இல்ல மூணாவதா ஒன்று சொல்றாங்க, அர்னாப் கோஸ்வாமி இவங்க பிடியில இருந்தா வெளியே வந்துட்டாரு, ஒரு ரியல் ஜேர்னலிசம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியல. ஆனா அட்லாஸ்ட் மக்களுக்காக அர்னாப் கோஸ்வாமி குரல் கொடுத்திருக்காரு, அதை நம்ம நிச்சயம் வரவேற்கலாம். இது தொடருதா இல்ல திரும்பவும் வேற யாராவது இதையெல்லாம் கண்ட்ரோல் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நபர்கள் மாறலாம், சேனல்கள் மாறலாம், ஆங்கர்கள் மாறலாம், யார் வேணா என்ன வேணா பேசலாம், ஆனா மக்களாகிய நம்ம தெளிவாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வேறொரு வீடியோவில் இன்டெப்தான தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு VIT வழங்குகிறது நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ். 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary package, இன்னும் பல. 2026 ஆண்டுக்கான BTech admission is open now. A place to learn, a chance to grow.